ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. அன்னை மரியாளை அழைத்து பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு நம்மோடு நடந்து வர பாடுவோமா? வாழ்க 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 நமக்காக பரிந்து பேச வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. எழுந்து நிற்போம். உன்னை மீட்ட ஆண்டவர், நற்கருணையாக இன்று வாழ்கின்ற ஆண்டவர், உனக்குள் இருந்து உன்னை மீட்க வரும் ஆண்டவர் இவர். அந்த ஆண்டவரை வரவேற்று இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போவேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் தொடாதீங்க. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை, கரங்களை வீசி ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் இதுவரையில் உதவி நீர்
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவாரப்பா 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 சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவாரப்பா 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 சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு
மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்கள், ஆண்டவருடைய பிறப்பையொட்டிய நிகழ்வுகளை இன்று தியானிப்போம். கிறிஸ்துமஸ்க்காக நம்மை தயாரிப்போம். வெறும் வெளி வேடங்கள் மட்டுமல்ல, வெளி ஆடம்பரங்கள் மட்டுமல்ல. மனிதா, நீ இழந்து போன ஒரு மாட்சி உண்டு. அந்த மாட்சியை திரும்ப தர வந்தார். அதில் அனைத்து தியாகம் உண்டு. It was not that easy to restore you to the original glory. It was not that easy. அவ்வளவு எளிதாக இருந்தது இல்லை. அதனால தான் அவ்வளோ பாடுபட்டார். அவ்வளோ பாடுபட்டார். அதற்கு முடிவெடுத்து அடிமையின் உருவம் எடுத்த இயேசு கிறிஸ்து, மனிதருக்கு ஒப்பானார் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே, என் மீதுள்ள அன்பினால் நீர் பிறந்தீரே. உனது பிறப்பையொட்டிய நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸை நல்ல விதத்தில் கொண்டாட, உண்மையான விதத்தில் கொண்டாட ஜெபிப்போம். முதல் 10 மணி கப்ரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிக்கும் இந்த வேளையிலே உன்னுடைய திருமுழுக்கு என்னும் அந்த நாளை நினைத்து பார். நீ குழந்தையாக இருந்திருக்கலாம், நீ முதியவனாக இருந்திருக்கலாம். எப்பொழுதோ நீ திருமுழுக்கு வாங்கினாய் அல்லவா? அந்த டேட்டு, அந்த திருமுழுக்கு கொடுத்த குருவானவர், அந்த திருமுழுக்கில் உனக்கு நடந்தது, அந்த கிஃப்ட், ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, ஆண்டவருடைய குரலை மீண்டும் கேட்க அந்த கிரேஸ், அந்த அருள் கொடுக்கப்பட்டது உனக்கு. அதை கேட்டு வாழ முயற்சிப்போம். அதற்கான வருத்தை கேட்போம். ஆண்டவரே, give me that original grace of baptism. திருமுழுக்கின் வழியாக பெற்ற அந்த அருளை வாழ ஆசைப்பட்டு திருமுழுக்குக்காக நன்றி சொல்லி தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உன்னுடைய திருமுழுக்கு நாளுக்காக நன்றி சொல்லி, that baptism date, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உனக்கு திருமுழுக்கு தந்த குருவானவருக்கு நன்றி சொல்லி, பெயர் தெரியலாம், தெரியாதவராக இருக்கலாம், பட் சே தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் தட் பிரீஸ்ட். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். உனது ஞானத்தாய் ஞான தகப்பன் உனக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம். அந்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஞான பெற்றோர்களுக்காக காட் பேரண்ட்ஸ். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அன்றைய திருமுழுக்கின் நாள் உன்னோடு இணைந்து உனக்காக ஜெபித்தவர்கள் உண்டு. அந்த திருப்பலியில் திருநிகழ்வில் பங்கெடுத்தவர்கள் உண்டு. அவர்களுக்காக நன்றியை சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். திருமுழுக்கின் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை, கர்ம பாவத்திலிருந்து விடுதலை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். திருமுழுக்கின் வழியாக you became the child of God, கடவுளுடைய பிள்ளையாக மாறினாய். நன்றி சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். திருமுழுக்கின் வழியாக you became the member of the church. நீ அனாதை கிடையாது, உனக்கு ஒரு குடும்பம் உண்டு. குடும்பம் உண்டு, திருச்சபை எனும் குடும்பம் உண்டு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். திருமுழுக்கின் வழியாக இன்று பாவ சங்கீதனம் செய்கிற, நற்கருணை வாங்குற, நற்கருணையின் வழியாகவும் you became the body of Christ. கிறிஸ்துவின் மறையுடலில் அங்கமாகினாய். நன்றி சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். திருமுழுக்கின் வழியாக நீ பெற்ற ஆறாவது gift, you became the temple of the Holy Spirit. உன்னிலே வாழ்கிறார் இறைவன். கடவுளை போல உன்னை மாற்றுவதற்கு உன்னிலே இருக்கிறார் இறைவன். தூய ஆவியின் வல்லமை உன்னிலே உண்டு. தூய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தூய ஆவியின் மக்கள். நன்றி சொல்லு for the gift of Holy Spirit and becoming the temple of Holy Spirit. தூய ஆவியின் ஆலயமாக மாறியதற்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆண்டவருடைய குருத்துவத்தில் பங்கெடுக்க நீ அழைக்கப்பட்டாய். இன்று திருப்பலியில் நீ பங்கெடுக்கும் பொழுது நீ ஒப்பு கொடுக்கிறாய். you are a priest. திருப்பலியில் நீ ஒரு குருவாக ஒப்பு கொடுக்கிறாய். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நீ பெற்ற ஏழாவது gift திருமுழுக்கின் வழியாக குருத்துவத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளாய். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பயணிப்போமா நற்கருணை நாதரோடு சேர்ந்து. அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, அப்பமில்லா நேரத்தில், அன்னை மரியே தாயே, அப்பமில்லா நேரத்தில் அப்பத்தில் வாழ்கின்றவரை நான் ஆராதிக்கின்றேன். அப்பத்தில் வாழ்கின்றவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, அன்னை மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன்.
சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அரூபிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இரண்டாவது 10 மணி புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போமாக. இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, உன் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து திருமுழுக்கு பெற்ற நீ உன் குடும்பத்தில் மரியாளை போல, நீ வாழும் சமூகத்தில் மரியாளை போல, நீ வாழும் திருச்சபையில் மரியாளை போல பிறரை சந்தித்து அந்த நன்மையை கொடுக்க முயன்றாயாம். குடும்பம், திருச்சபை, சமூகம். பெற்ற திருமுழுக்கை என்ன செய்தாய்? ஆண்டவர் உனக்கு தந்த மாட்சி என்ன செய்தாய்? Do you take decisions from your body and the needs of your body or from the soul, the spirit? நீ எடுக்கும் தீர்மானங்கள், முடிவுகள், உன் வாழ்க்கை நெறிகள், உன்னுடைய வாழ்க்கை நெறிகள் உடலை சார்ந்ததா, ஆன்மாவை சார்ந்ததா? மன்னிப்பு வேண்டுவோம். உன் குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக, சமூகத்திற்காக நீ செய்யாத நன்மைகளை ஆண்டவரே மன்னிப்பு வேண்டி கேட்கிறேன். நான் கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுக்காமல் இருந்ததற்கு மன்னிப்பு. என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் பெற்றோருக்கு, என் சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுக்க முடியாத நன்மைக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஒரு மரியாளாக எலிசபெத்தை சந்திக்காமல் இருந்ததற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். என் பாவ வழிகளுக்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். I have taught wrong lessons. நன்மை தீமையை என்னுடைய முடிவுகளிலிருந்து, ஊனியல்பின் முடிவுகளிலிருந்து, மாம்சத்தின் முடிவுகளிலிருந்து என் பிள்ளைகளுக்காக எடுத்துள்ளேன். திருமண விஷயங்களில், வேலை விஷயங்களில், படிப்பு விஷயங்களில், வீட்டு விஷயங்களில் I have taken wrong decisions. The decisions from my body, my flesh. மன்னிப்பு வேண்டுகிறேன். அனைத்தையும் ஆண்டவர் முன்னால் ஒப்புக்கொடு. சரி செய்ய உன்னால முடியாது, சரி செய்ய முடிகிறவர் அது சரி செய்யட்டும். கடவுளை போல நீ எடுத்த முடிவுகள், கடவுளை போல மாற நீ எடுத்த முடிவுகள், நீ போட்ட இலைகள், அந்த இலையினால் உள்ள ஆடைகளை ஆண்டவர் முன்னால் கொடு. ஆண்டவரே, did I take wrong decision? தவறான முடிவுகள் எடுத்திருந்தால் மன்னிப்பு வேண்டுகிறேன். திருத்த முடியல, உங்ககிட்ட கொண்டு வர இந்த தீமையை நன்மையா மாத்தித்தாங்கன்னு கேட்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உன்னுடைய குடும்பத்திலே நடந்த பிறப்புகள், the birth, அதனோடு சம்பந்தமான பாவங்கள் இருக்கா? ஜாதகம், ஜோசியம், அது மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருக்கிறியா? ராசியை பார்த்தியா? ஜாதியை பார்த்தியா? மன்னிப்பு வேண்டி கேட்போமா? ஆண்டவரே, உலகின் ஊனியல்பின் இச்சைகளில் எடுத்த முடிவுகளுக்கு மன்னிப்பு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். படிப்பு விஷயத்துல நீ ஏதாவது தவறா முடிவெடுத்தியா? ஊனியல்பின் நிச்சயில முடிவெடுத்தியா? யோசிச்சு பாரு. பிறருடைய முன்னால பந்தாவா நிக்கணும்னு, கெத்தா நிக்கணும்னு ஊனியல்பின் முடிவெடுத்தியா? உன் பையனால, உன் பொண்ணால படிக்க முடியாத விஷயங்களை திணிச்சியா? நீ எடுத்த முடிவுகள் எங்கிருந்து? யோசிச்சு பாரு. ஆண்டவர் சொன்ன முடிவுகளா, ஊனியல்பின் முடிவுகளா? மன்னிப்பு கேளு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வேலையின் விஷயங்கள், வேலை செய்யும் இடங்கள் நீ தேர்ந்தெடுத்தது எவ்வாறு? இன்னைக்கு அந்த வேலை செய்யற விஷயத்துல எப்படி இருக்கிற? யோசிச்சு பாரு. ஊனியல்புக்காகவா, உடலுக்காக மட்டுமா? இல்ல அந்த வேலை ஆண்டவர் முன்னால் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லு. அது ஆன்மாவின் வேலைகளா மாறும். ஆன்மா அங்கு செயல்பட ஆரம்பிக்கும். In your workplace God will be glorified. அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிலம் வாங்கின விஷயத்துல ஊனியல்பின் வழியாகவா ஆன்மாவின் வழியாக முடிவெடுத்தியா? நிலம் சம்பந்தமான நன்மைகள் பாவங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வீடு சம்பந்தமான உன்னுடைய தீர்மானங்கள், முடிவுகள், உன் உள்ளம் எடுத்த முடிவு எதனுடைய முடிவாக இருந்தது? உடலின் முடிவாக இருந்ததா? ஆன்மாவில் ஆண்டவர் பேசிய முடிவுகளாக இருந்ததா? எத்தனை மாடி வேணும், எந்த இடத்துல வீடு கட்டணும், எப்படி அந்த வீடை கட்டணும், எவ்வளவு நிலத்துல அந்த வீடு கட்டணும்? பந்தாவுக்காக கெத்துக்காக கட்டணியா? ஆண்டவர் மாட்சிப்பட கட்டணியா? முடிவெடுத்து பார். உன்னுடைய முடிவெடுத்த அந்த உள்ளம் சிந்தித்து பார். ஆண்டவர் மாட்சிப்பட வீடை கட்டணியா? உன்னுடைய மாட்சி வெளியே வர வீடு கட்டணியா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இன்று உன்னுடைய வாழ்க்கையை முடிவெடுத்து பாரு. இந்த முடிவுகள் எங்கிருந்து வருது? ஆண்டவர் மாட்சிப்படுறாரா? நீ மாட்சி அடைய உன்னுடைய வாழ்க்கையின் நெறிகள் இருக்கா? the ways of your life. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உன்னுடைய திருச்சபையில நீ செய்யற ஊழியங்கள் உன்னுடைய மாட்சி வெளிப்படுதா? ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுதா? who is being glorified? நீ திருச்சபையில செய்யற விஷயங்கள், பாட்டு பாடுறதா இருக்கலாம், பிரசங்கம் வைக்கிறதா இருக்கலாம், நீ செய்யற ஊழியங்களா இருக்கலாம், ஜெபங்களாக இருக்கலாம். who is being glorified? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆன்மாவின் சொல்படி செயல்படும் ஆன்மீகவாதியா நீ? உடலின் சொல்படி செயல்படும் ஊனியல்புக்காரனா நீ? மன்னிப்பு கேளு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். அன்னை மரியே தாயே, மனதில் பாரம் சுமக்கும் போது, அன்னை மரியே தாயே, மனதில் பாரம் சுமக்கும் போது, தோளில் சிலுவை சுமந்தவரை நான் ஆராதிக்கின்றேன். தோளில் சிலுவை சுமந்தவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உங்கள் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உங்கள் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் பிசாசுக்கு பிசாசுக்கு கற்பிப்பாராக.
வைப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே புனித மிக்கேலே மக்களின் ஆத்துமங்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அருவிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். மூன்றாவது 10 மணியில் இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிக்கும் இந்த வேளையிலே இதோ இந்த கிறிஸ்துமஸ் காலை அளவிலே உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு. அது இன்றோ இந்த நாட்களிலோ பிஃபோர் டிசம்பர் 25 இயேசுவினுடைய பிறப்பு, அந்த பிறப்பிற்கொட்டியாவது இந்த விண்ணப்பம் நிறைவேறட்டும் என்று ஒப்புக்கொடு. ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு. ஜஸ்ட் ஒன் இன்டென்ஷன், ஒரே ஒரு விண்ணப்பம். எத்தனையோ பேருடைய சாட்சியத்தை கேட்டோம். ஒரே விண்ணப்பத்தை ஜெபிச்சாங்க. 100 வருஷமாக இருந்த வீடு, எத்தனையோ வருடமாக அதை இடித்து கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க, கட்ட முடியல. அந்த ஒரு விண்ணப்பத்துக்காக ஒப்புக்கொடு ஜெபிச்சாங்க. இதோ மார்ச் மாதம் கட்ட ஆரம்பித்தாங்க, நவம்பர் மாதம் பிளஸ்ஸிங் முடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு விண்ணப்பம். மகளுக்காக ஜெபிச்சாங்க, நல்ல வேலைக்காக ஜெபிச்சாங்க. ஒரே ஒரு விண்ணப்பம். நம்பிக்கை இருந்தால் அந்த ஒரே ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு. ஆன்மீகமாக இருக்கட்டும். அது ஆண்டவரே உனக்கு விருப்பமானால் இது எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் அது உன் உடலின் தேவைகளாக இருக்கலாம், உள்ளத்தின் தேவைகளாக இருக்கலாம், எதுவும் ஆகட்டும். பட் இஸ் இட் த வில் ஆஃப் காட்? கடவுளுடைய விருப்பமானால் உன்னிலே அது நடக்கட்டும். இந்த மூன்றாவது 10 மணியில் அந்த ஒரு கருத்திற்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அந்த ஒரு விண்ணப்பத்தை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். காவியா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சைனஸ் நோய் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். குளுக்கோமா நோய் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குளுக்கோமா விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சஸ்பெக்டட் டிபி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க காச நோயாக இருக்கலாம். விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது காச நோயே கிடையாது. உனக்கு அப்படி ஒரு ரிசல்ட் வரும். காச நோயே கிடையாது. சஸ்பெக்டட் டிபி, God is healing a person.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். பயணிப்போம் நற்கருணை நாதரோடு. அன்னை மரியே தாயே, உடலில் வேதனை ஏற்கும் போது, அன்னை மரியே தாயே, உடலில் வேதனை ஏற்கும் போது, உடலில் வேதனை ஏற்றவரை நான் ஆராதிக்கின்றேன். உடலில் வேதனை ஏற்றவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். 4வது 10 மணி இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. நம்மளுடைய அருட்சாதன வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக பாவ சங்கீர்த்தனம், திருப்பலி, திவ்ய நற்கருணை. தகுதி இல்லாமல் இருக்கும் உன்னை ஆண்டவர் தகுதியாக்கி திருமுழுக்கு கொடுத்தார். தகுதி இல்லாமல் இருக்கும் உன்னையும் என்னையும் நற்கருணையை கொடுத்து ஆண்டவருடைய மகனாக மகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். கடவுளை போல இன்னைக்கு உன்னை மாத்திர கனி, வாழ்வு தரும் கனி, திருப்பலி, திவ்ய நற்கருணை. ஆனால் அந்த கடவுளை போல உன்னை உருவாக்கும் அந்த கனியை விட்டு பல வேறு கனிகளை தேடி போனோம். அருளை இழந்தோம், மீண்டும் அருள் பெறுகிறோம். திருமுழுக்கின் வழியாக, திவ்ய நற்கருணையின் வழியாக கடவுள் தரும் கனி கடவுளை போல உன்னை மாற்றும். உன் ஊனியல்பு மாம்சம் தரும் கனி உன்னை கடவுளை போல மாற்றாது. இந்த கனியை பெற நீ வரும் அந்த நேரம், கனியை பெற நீ வரும் தயாரிப்பை ஒப்பு கொடுத்து, இது நாள் வரை இந்த கனியை பெற்ற விதம் தவறாக இருந்திருக்கலாம், இந்த கனியில் இருந்து விலகி நீ போயிருக்கலாம், பிற மதத்தில் திருமணம் செய்திருக்கலாம், இந்த கனியை விட்டு விலகி இருக்கலாம். திருமணம் என்பது போதும், கனி ஆண்டவர் தந்த கனி கிடையாது. உலகம் தந்த கனி ஊனியல்பின் கனி. உன்னுடைய திருப்பலிகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தரும் கனியை ஒப்பு கொடுத்து, கடவுளை போல நீ மாற வேண்டுமானால் இந்த கனியை உண்ணு, வாழ்வு தரும் கனியை உண்ணு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தகுதி இல்லாது இருந்தும் தகுதியாக்கும், திருப்பலிக்கு தகுதியாக்கும், திவ்ய நற்கருணைக்கு தகுதியாக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நற்கருணைக்கு நன்றி சொல்லி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்றாடம் உள்ள திருப்பலிக்கு நன்றி சொல்லி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். திவ்ய நற்கரணையாக கனியாக இன்னைக்கு உனக்குள்ள வரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அந்த அருளை தரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பாவத்தோடைய திருப்பலிக்கு போனதற்கு மன்னிப்பு வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தகுதி இல்லாமல் நற்கருணை உண்டதற்கு மன்னிப்பு வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நோயுற்றவராக வலுவற்றவராக இருக்க காரணம் இதன் காரணமாக தான். மன்னிப்பு வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பவுலடிகளார் சொல்றாரு, இதனால் தான் நிறைய பேர் செத்துட்டீங்க அப்படின்றாரு. இதனால் தான் நிறைய பேர் செத்துட்டீங்க, இறந்து போயிட்டீங்க அப்படின்றாரு. அந்த இறப்பு என்ன? அந்த அருளை இழந்தது, கிருபையை இழந்தது. கடவுளை போல ஆக வேண்டும் என்று நீ தவறான கனியை உண்ட பொழுது செத்த. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, மகனே மகளே, அந்த நன்மை தீமையை அறியும் மரத்திலிருந்து உண்ணவே உண்ணாதே, உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். வாழ்வு தரும் கனியிடம் தவறாக வந்ததற்காக மன்னிப்பு வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் திவ்ய நற்கருணையை அன்பு செய்து திவ்ய நற்கருணையை பின் செல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் திவ்ய கொள்ளும் நற்கருணை அன்பு செய்து திவ்ய நற்கருணை அன்பு செய்து இந்த ஆராதனையில் ஜெரிகோ ஜெபத்திலே பங்கெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். நிற்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். நடப்போம், பயணிப்போம் நற்கருணை நாதரோடு. அன்னை மரியே தாயே, கையும் உடலும் தளரும் போது, அன்னை மரியே தாயே, கையும் உடலும் தளரும் போது, கைகளில் ஆணிகளேற்றவரை நான் ஆராதிக்கின்றேன். கைகளில் ஆணிகளேற்றவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். சொல்லித்தரும் ஜெபத்தை என் பின் சொல்லவும். புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பிசாசுக்கு கற்பிப்பாராக. வானுலக சேனை தளங்களின் அதிபதியே புனித மிக்கேலே, மக்களின் ஆத்துமங்களை கெடுப்பதற்கு உலகில் சுற்றித் திரியும் பிசாசையும் மற்ற துஷ்ட அரூபிகளையும் தேவ வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். ஐந்தாவது 10 மணி காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக.
இந்த 5வது 10 மணியில் இந்த தியான மையத்திற்காக ஜெபிப்போம். தியான மையத்தின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். தியான மையத்தினுடைய புதிய கட்டிடம், அதனுடைய எல்லா டிராயிங், கவர்மெண்ட் பர்மிஷனுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, தடங்கல்கள் வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது நீரே இந்த தியான மையத்தை கட்டி எழுப்பினீரே, இந்த ஜனத்தை கட்டி எழுப்பினீரே, இவர்களுடைய தேவைகளை கட்டி எழுப்பினீரே, ஆசீர்வதித்தீரே. இந்த தியான மையம் இன்று இவ்வாறு நிற்க காரணம் நீரே. ஆண்டவரே நன்றி. இந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மண்ணில் கால் வைக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும். இங்கு வந்து ஜெபிக்கும் ஒவ்வொரு மகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நீர் மாறுவதற்கு நன்றி. இந்த தியான மையத்தையும் தியான மையத்திற்கு வரும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து, அவர்களுடைய தேவைகளை ஒப்பு கொடுத்து, இங்குள்ள தன்னார்வ தொண்டர்களை ஒப்பு கொடுத்து, இவர்கள் செய்யும் ஊழியங்களை ஒப்பு கொடுத்து, அவர்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். தியான மையத்தின் வளர்ச்சிக்காக உலகெங்கும் இருக்கும் இந்த தியான மையத்திற்காக ஜெபிக்கும் ஒவ்வொரு பரிந்துரையாளரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய ஜெபங்கள் எங்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த தியான மையத்தை, இந்த தியானத்திற்காக சுத்தம் செய்தவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த இடத்தை சுத்தம் செய்தவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இங்குள்ள ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்தவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பாடலின் ஊழியத்தை செய்பவர்கள், இந்த ஸ்டேஜினுடைய ஊழியத்தை செய்பவர்கள், திருவழிபாட்டு முறையினுடைய ஊழியத்தை செய்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மீடியா மினிஸ்ட்ரியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க எங்களுக்கு தந்த இந்த ஒரு மார்க்கத்திற்கு நன்றி கூறி, இந்த மீடியா மினிஸ்ட்ரி வழியாக நீர் தரும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த 5வது 10 மணியில் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களுக்காக உணவு தயாரிப்பவர்கள், உணவு பரிமாறுபவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிறிதும் பெரிதுமாக பண உதவி செய்யும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லா வெல்விஷர்ஸ், பெனிஃபேக்டர்ஸ், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்களுக்காக பயணத்தின் ஊழியம் செய்பவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ரயிலாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் இங்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு மகன் மகள், வேனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இங்கு இந்த தியானத்தில் பங்கெடுக்க எங்களுக்கு உதவியவர்கள், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஸ்டால் சம்பந்தமான செயல்களை செய்பவர்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உள்ளிருப்பு தியானத்திற்கும் ஒரு நாள் தியானங்களுக்கும் இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கெல்லாம் பல விதத்தில் ஊழியம் செய்யும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இந்த 12 மாதங்கள் எல்லாம் ஒரு தியான மையத்தின் வழியாக ஒவ்வொரு பங்குகளிலும் ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ் இப்படி பல இடங்களில் எங்களை கொண்டு போனீரே. நாங்கள் கால் மிதித்த இடங்கள், ஜெபித்த இடங்கள், போதித்த இடங்கள், விதை போட்ட இடங்கள், அங்கு ஆசீர்வாதமாக அந்த விதை வளர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து அந்த மகனையும் மகளையும் குடும்பத்தையும் பங்கையும் அந்த நிறுவனங்களையும் ஒப்பு கொடுத்து அருள் இந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி, எல்லா நன்மைகளுக்கும் இந்த 12 மாதங்கள் ஆண்டவர் தந்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி, அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி, நன்றி மட்டும் சொல்லி அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். அன்னை மரியே தாயே, கண்ணீர் கடலில் மூழ்கும் போது, அன்னை மரியே தாயே, கண்ணீர் கடலில் மூழ்கும் போது, மூத்தவரை நான் ஆராதிக்கின்றேன், கடலின் மீது நடந்தவரை நான் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, நற்கருணை ஆண்டவரே வருக, ஆராதிக்கின்றேன். ஓ அன்னை மரியே தாயே, நற்கருணை ஆண்டவரை வரவேற்போம். மகனே, ஆண்டவரே வருக, வருக. ஜெரிகோ ஜெபத்தினுடைய எல்லா நிறைவுகளும், எல்லா நிறைவுகளும் பெறுவோம். உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே தாயே, உந்தன் அன்பு மகனே, ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். அன்னை மரியே ஆண்டவரே தாயே, வருக. அன்னை மரியே தாயே, அன்னை மரியே ஆண்டவரே வருக. தாயே, அன்னை மரியே தாயே, ஆண்டவரே வருக. அன்னை மரியே தாயே, ஆண்டவரே வருக. அன்னை மரியே தாயே, ஆண்டவரே வருக. அன்னை மரியே ஆண்டவரே தாயே, வருக. அன்னை மரியே ஆசீர் தருக. தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை ஆண்டவரே மரியே வருக. தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை மரியே ஆசீர் தருக. தாயே, அன்னை மரியே தாயே, எரிகோ ஜெபத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அன்னை மரியே தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை ஆண்டவரே மரியே வருக, தாயே, வருக. அன்னை மரியே ஆசீர் தருக. தாயே, அன்னை மரியே தாயே, அன்னை மரியே ஆண்டவரே வருக, ஆசீர் தருக. மரியே தாயே, அன்னை 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 மரியே தாயே, நன்றி
அன்னை மரியே தாய் உந்தன் அன்பு மகனே முழந்தாள் படிடுவோம். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றேன். வரும் இடங்களில் முழந்தாள் படிட்டு நில்லுங்கள். நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இரு கரங்களை உயர்த்தி நன்றி. உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. உளமாற சொல்லுங்கள் நன்றி. உன் உள்ளத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நன்றி. முடிவெடுக்கும் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி. நன்றியோடு பாடுவோம். நன்றி நன்றி நன்றி. சந்தோஷமா சொல்லுங்க நன்றி. ஜெரிகோ ஜெபத்தினுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி நீ சுற்றி இந்த சுற்று அனைத்தும் நிறைவேறட்டும். பெற்றுக்கொள். நன்றி. குடல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாயில ரொம்ப துர்நாற்றம். எவ்வளோ நீங்க முயற்சி செஞ்சோம், மருந்து சாப்பிட்றீங்க, எவ்வளோ முயற்சி செய்கிறீங்க, டாக்டரை போய் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரயில்வேயில் வேலை பண்ணுற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொருளாதார தடை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் பாதத்தில் ஒரு மாதிரி ஒரு நம்னஸ், கால் பாதத்தில் உணர்ச்சி இல்லை, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உணர்ச்சி இல்லாத கால் பாதங்கள் ஏதோ அந்த ஜெரிகோ ஜெபத்தின் வழி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இடது கையில் உன்னுடைய உறுப்புகளில் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கு. அது எலும்பா இருக்கலாம், தசையா இருக்கலாம். வளர்ச்சி உண்டு. சம் growth in the left hand. கட்டியா இருக்கலாம், கொழுப்பு கட்டியா இருக்கலாம், கேன்சர் கட்டியா இருக்கலாம். இடது கையில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா growth விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டை விட்டு போன ஒருத்தர் ரொம்ப காலமாச்சு, ஜெபிக்கிறீங்க, சில டைம் நீங்கள் அந்த ஒரு ஆளை மறந்துருப்பீங்க. அப்படி ஒரு ஆள் திரும்ப வர்றார் அந்த வீட்டுக்கு. அப்படி ஒரு ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு ஆண்டவர் தரார். வீட்டை விட்டு இறங்கி போன, காணாமல் போன ஒருவர் மீண்டும் அந்த வீட்டுக்கு வரார். ஸ்பைனல் கார்டில் L3, L4, L5 சம்பந்தமான பிரச்சனை, இதுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஓவரீஸ் சம்பந்தமான பிரச்சனை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரைட் லைட் எல்லாம் பார்க்கும்போது அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த குழுவுக்கே கிடைக்குது. திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதம். 2 புதிய வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. வீட்டில் அடிக்கடி தண்ணி தேங்கி நிற்குது, வீட்டில் இல்லை தண்ணி லீக் ஆகுது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டை எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, ஆனால் பிரச்சனை தீரலை, விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஒரு மகன் மேல் படிப்புக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க, அந்த மேல் படிப்புக்கான எல்லா தடையும் நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தலைக்கு பின்புறம் வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தொண்டையில் இருக்கிற ஒரு மாதிரி ஒரு எரிச்சல், ஒரு நமிச்சல் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்களை திறப்போம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் பெறும் பொழுது நாம் கண்ட அந்த சிந்தனைகள், கேட்ட சிந்தனைகள், தோட்டத்திலே நடுவில் ஒரு மனிதன். பைபிளில் மீண்டும் 4 தோட்டங்கள் உண்டு. பைபிளில் 4 தோட்டம் இருக்குது. பைபிள் அதில் ஒன்று தாங்க இந்த தோட்டம், ஏதேன் தோட்டம். மனிதன் பாவம் செய்து பிரிந்து போன தோட்டம். 2வது ஒரு தோட்டம் உண்டு, கெத்செமனே தோட்டம். இந்த தோட்டத்தில் மனிதன் சொன்னான், எனக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்ற விருப்பம் இல்லை. இயேசு இன்னொரு தோட்டத்தில் வந்து சொன்னார், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். 3வது ஒரு தோட்டம், இயேசுவை அடக்கம் செய்த ஒரு தோட்டம். அந்த கல்லறை அந்த தோட்டத்தின் நடுவில் தான் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் அந்த உடல், அந்த மாம்சம் அடக்கம் செய்யப்படுகிறது. அங்கிருந்து தான் இயேசு உயிர்த்தார். மீண்டும் மனிதனை முதல் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சார். அது எங்கே இருக்குது? திருவெளிப்பாடு 21 அந்த தோட்டம் இருக்குது. ரெவலேஷன் 21 அந்த தோட்டம் இருக்குது. இந்த ரெஸ்டரேஷன் செய்த தோட்டம். மீண்டும் ஏதேன் தோட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வர அந்த தோட்டம், தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்படு வர அந்த தோட்டம் இருக்குது. தோட்டத்தில் படைக்கப்பட்ட மனிதன், தோட்டத்தின் நடுவில் வைக்கப்பட்ட மனிதன், மீண்டும் அந்த தோட்டத்தின் நடுவிலே ஆண்டவர் வைக்கிறார் திருவெளிப்பாடில். இது எழுதுனது தூய ஆவியானவருங்க, மனுஷன் கிடையாது. பைபிள் எழுதுனது. அதனால தான் தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வர அந்த கனெக்ஷன் இருக்குது. மனுஷன் எழுதியிருந்தால் அது அப்படி ஒரு மீனிங் கிடச்சிருக்காது. இழந்து போன அந்த சௌபாகியம், இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் ஆண்டவர் தருகிறார். திருவெளிப்பாடு 21 3வது அதிகாரத்தில் இழந்து போன அந்த தோட்டத்தில் மீண்டும் கொண்டு வந்துச்சார். அதுக்கு ஒரு தோட்டத்தில் வந்து a suffering, a garden of suffering, a garden where he was buried. அந்த உடல், எந்த உடலில் நீ முடிவெடுத்தையோ அந்த உடல் அழியும் உடலை அழிக்கிறார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தி மீண்டும் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் வச்சார். த ஃப்ரீ வில்லை கிளீன் பண்ணிட்டார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக. இன்னைக்கு திரும்பவும் நமக்குள்ளே வரார் நற்கருணை வழியாக. உள்ளே இருந்தவர் வெளியே போனார், வெளியே போனவர் திரும்ப உள்ளே வந்தார். வாட் அ பியூட்டிஃபுல் பிளான். ஆண்டவருடைய இந்த திட்டம் பாருங்கள். திருச்சபை அப்படின்றது மனுஷனுடைய திட்டம் கிடையாதுங்க. திருச்சபை என்பது மனிதன் போட்ட திட்டம் கிடையாது. திருச்சபை என்பது ஆண்டவர் போட்ட திட்டம். திருவருட்சாதனங்கள் ஆண்டவர் போட்ட திட்டம். திருமுழுக்கு, பாவ சங்கீர்த்தனம், திவ்ய நற்கருணை ஆண்டவர் போட்ட திட்டம், மனுஷன் போட்ட திட்டம் கிடையாது. அப்போ அந்த திவ்ய நற்கருணைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம். மீண்டும் அந்த தோட்டத்தில் உன்னை கொண்டு வைத்த ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம். He restored you in the same garden, restored you, glorified you. மாட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம கேவலமாக வாழ்கிறோன்னா அதுக்கு காரணம் அவர் கிடையாது. அவர் மாட்சியை தந்துட்டார். Now we are belittling or humiliating ourselves. He has glorified you. அந்த க்ளோரிஃபிகேஷனோட, அந்த மாட்சியோட இந்த ஆசீர்வாதத்தை வாங்கும். அப்பாவனுடைய மகனா மகளை இந்த ஆசீர்வாதத்தை வாங்கும். நீ அனாதை கிடையாது. கண்ணீரும் புலம்பலும் மட்டும் இருக்கக்கூடாது. நன்றி சொல்லு, தேங்க்யூ ஜீசஸ் மட்டும் சொல்லி ஆண்டவரிடமிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே,
என்றும் உமக்காராதனை, என்றும் என்றும் உமக்காராதனை. நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க நமக்காக ஜெபிச்ச எல்லாருக்கும் நன்றி. வாழ்க அன்னை மரியாளே நன்றி. வாழ்க மரியே. திருத்தூதர்களை புனிதர்களை நன்றி. வாழ்க என் திருச்சபையே நன்றி. வாழ்க என் குடும்பமே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடவுளை போல கடவுளுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா. கடவுள் சொல்ற போல கடவுளை போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.